ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு முக்கியமாக சொல்கிறாங்க, உண்மையிலும் உண்மையான விட்டில் பூச்சினா நீங்கள் தான் இப்போ பாபா ஜோதியாக இருக்கார், அவருக்கு நீங்கள் பலியாகிறீங்க. இப்படி பலியாகிறதோட ஒரு நினைவு சின்னம் தான் தீபாவளியாக கொண்டாடுறாங்க. பாபா இன்னைக்கு நிறைய பண்டிகையை பற்றி சொல்கிறார். இந்த உலகத்தில் தசரா கொண்டாடுறாங்க, ராவணனோட கொடும்பாவியை செஞ்சு எரிக்கிறாங்க. இது கூட ஒரு எல்லைக்குட்பட்ட தசராங்கிறார். ஏன்னா வெளியே வருஷம் வருஷம் ஒரு உருவத்தை செஞ்சு எரிக்கிறாங்க. ஆனால் உங்களோடது எல்லையற்ற தசரா. அதுதான் என்ன, இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய சங்கம யுகத்தில் நீங்கள் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ராவண ராஜ்யத்தை அழிக்கிறீங்க. நமக்குள்ளே இருக்கக்கூடிய ராவணனை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கிறீங்க. எப்போ இந்த ராவண ராஜ்யமே கம்ப்ளீட்டாக விநாசம் ஆகுதோ அப்போ தானே ராவணன் விநாசம் ஆகிறாரு. அப்போ அதுதான் உண்மையான தசரா. இந்த கலியுகத்தோட விநாசம் அதுதான் உண்மையான தசரான்னு சொல்கிறார் பாபா. முழு உலகத்தில் ராவண ராஜ்யம் 2500 வருஷம், ராமராஜ்யம் 2500 வருஷம். இப்போ 2 பேருமே ஈக்குவலான பலசாலிகளாக தான் இருக்காங்கன்னு சொல்கிறார் பாபா. அப்போ எப்போ தசரா முடியுதோ அப்புறம் தான் தீபாவளி கொண்டாடுறாங்க. இப்போ தீபாவளிங்கிறத பாபா அதை பற்றி சொல்கிறாங்க. எப்போ தீப ஒளி ஏற்றி வைக்கிறாங்க அப்படின்னா, லௌகீகத்தில் கூட நிறைய தீபங்களை ஒவ்வொரு வீட்லேயும் தீபாவளிக்கு ஏற்றி வைக்கிறாங்க. அப்புறம் லக்ஷ்மியை அழைக்கிறாங்க. ஆனால் லக்ஷ்மி வருவது கிடையாது உண்மையில். அப்போ உண்மையான தீபாவளின்னு சொல்ல முடியாது. இன்னொன்று, தீபங்களை வீட்டில் ஏற்றி வச்சாலும் ஆத்மா காரிருளில் இருக்குது இல்லையா? இந்த கலியுகமே காரிருளில் இருக்குது. ஆத்மாக்குள்ளே சுகம் சாந்தி தூய்மை இல்லை. அந்த தீபம் அணைஞ்சிருச்சு. அப்போ எப்படி தீபாவளி கொண்டாட முடியும்? இப்போ உண்மையான தீபாவளிங்கிறது சத்தியுகத்தில் தாங்கிறார். ஏன்னா அங்கே ஒவ்வொரு ஆத்மாவும் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய சுடராக இருக்கும். ஆத்மா அங்கே அணைஞ்சிருக்காது. சுகம் சாந்தி தூய்மை குணம் எல்லாம் இருக்கும். அப்போ அதுதான் உண்மையான தீபாவளின்னு சொல்கிறாரு பாபா. இப்போ இந்த உலகத்தில் கூட முடிசூட்டு விழாலாம் நடத்துகிறாங்க அப்படின்னா, ஒரு ராஜா அரியாசனத்தில் அமர்றாருன்னா அப்பயும் நிறைய தீபங்கள்லாம் ஏற்றி வைக்கிறாங்க. ஆனால் இந்த ராவண ராஜ்யத்தில் யார் ராஜ்யம் செஞ்சாலும் தீபங்களை எரிய வைக்கிறதுக்கான ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கிறார். அங்கேயும் காரிருள் தான் இருக்க போகுதுங்கிறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, இந்த பிரம்ம சமாஜத்தை சேர்ந்தவங்க தன்னுடைய கோயிலில் தீபத்தை அணையாமல் பார்த்துப்பாங்க. ஏன் அப்படின்னா, சின்ன ஜோதியான நாம அந்த பெரிய ஜோதியோட போய் ஐக்கியமாயிடுவோம் அப்படின்னு நம்புகிறாங்க. பாபா சொல்கிறாங்க, அதான் ஆத்மா பரமாத்மாவோட ஐக்கியமாகிறது. அப்படி கிடையாது, ஆக முடியாதுங்கிற பாபா சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ பலியாகிறத தான் அவங்க அப்படி காட்டிட்டாங்க. பலியாகிறதுனா என்ன? பாபா ஒருத்தர் பிரியதர்ஷனாக இருக்கார், எல்லாருமே நீங்கள் பிரியதர்ஷினிகள். இப்போ நீங்கள் எனக்கு பலியாகிறீங்க, எனக்கு அர்ப்பணமாகறீங்க. இதுதான் ஆத்மா பரமாத்மாவோட போய் கலந்துடுறதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ஸ்தூலமாக அப்படி கிடையாதுங்கிற பாபா அதனால தான் நமக்கு புரிய வைக்கிறாரு. இந்த உலகத்தில் காதலன் காதலினா ஒருத்தருக்கு இருப்பாங்க. ஒரு காதலன், அவருக்கு ஒரு காதலி. ஆனால் இந்த காதலனுக்கு எவ்வளவு பிரியதர்ஷினிகள் இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே என்னுடைய பிரியதர்ஷினிகள்ங்கிற பக்தி மார்க்கத்தில் கூட உங்களுக்கு அநேக பிரியதர்ஷன் இருந்தாங்க. ஏன்னா யார்? அனுமனை நினச்சாங்க நிறைய பேர். அனுமனை, கணேசன். அப்போ அவங்கெல்லாம் யார் இல்லையா? உங்களுடைய தர்ஷன். யாரெல்லாம் நீங்கள் நினச்சி பூஜை பண்ணீங்களோ பிரியதர்ஷன். அப்புறம் பூஜை பண்ணிவிட்டு கொண்டு போய் கடலில் போட்டு மூழ்கடிச்சிட்றாங்க. இதுக்கெல்லாம் அர்த்தம் புரியறது இல்லைங்கிற. இப்போ நீங்கள் தான் உண்மையான பிரியதர்ஷினிகள். என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு நீங்கள் பலியாகிறீங்க, விட்டில் பூச்சியாகி எனக்கு பலியாகிறீங்க. பாபா இதெல்லாம் நமக்கு இந்த விஷயங்களை புரிய வைக்கிறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, இப்போ இருக்கக்கூடிய நேரத்தில் சேவை நீங்கள் நல்லா செய்யுங்க. உண்டியலை நிரப்புறவங்க தானாக ராஜா போல் ராஜாதி ராஜாலாம் வருவாங்க, நிரப்புவாங்க. மேலும் யாரெல்லாம் எல்லாருக்கும் நன்மை செய்யணும், உதவி செய்யணுங்கிற எண்ணம் இருக்காங்களோ அவங்க உங்களுக்கு நிறைய உதவி செய்வாங்க. நீங்கள் உங்களோட சேவையை பண்ணிக்கிட்டே இருங்கிற. அதுக்கு தான் பாபா சொல்கிறாங்க, சேவை பண்ணும்போது கூட நீங்கள் எக்ஸிபிஷனில் புரிய வைக்கிறீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நாங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம், செய்வோம்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கேருந்து போயிட்டாங்கன்னா இங்கே இருக்க விஷயத்தை இங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. எப்படி அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறார் பாபா. கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மா குழந்தையா பாபா கிட்ட, பகவான் கிட்ட சொல்லும், நான் இதெல்லாம் தப்பு பண்ணிட்டேன், நான் இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு பச்சாதாபப்படும். ஆனால் வெளியே வந்துருச்சுன்னா உள்ளே இருந்த விஷயம் உள்ளேயோட போயிடுச்சு. அதே போல் தான் உங்கள் கேட்குறவங்களும். ஆனாலும் கூட கேட்டதோட தாக்கம் ஏற்படுங்கிறார் பாபா. விதையை போட்டிங்களே அது வளர்ச்சி அடையும். அதனால் உங்கள் சேவையை நீங்கள் செய்யுங்கிற. மேலும் பாபா முக்கியமாக நமக்கு சொல்கிறாரு, நினைவில் தான் சக்தி இருக்குது. நீங்கள் எவ்வளோ நினைவு செய்கிறீங்களோ நீங்கள் அத்தாரிட்டியாக மாறுவீங்க, சக்தி நிறைந்தவர்களாக மாறுவீங்க. ஞானத்தை கூட அத்தாரிட்டியாக சொல்லுங்கிற. பாபாவை நினைக்கக்கூடிய ஒரு கர்மத்தை அலௌகிக கர்மம்னு சொல்கிறேன்.
நீங்கள் பாபாவை அவ்வளோ அன்பாக நினைக்கணுங்கிறார் பாபா. என்ன நீங்கள் அவ்வளோ அன்பாக நினைக்கணும். இதுதான் தெய்வீகமான அலௌகீக கர்மம். இதை செய்யக்கூடியவர்கள் உங்களை பார்த்து மற்றவங்களும் அந்த அலௌகீக கர்மத்தை கற்றுக்கணுங்கிற. ஏன்னா உலகத்தில் எல்லாரும் ராஜயோகம்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. சன்னியாசிகள் ஹட்டயோகம் எல்லா இடத்துக்கும் போய் சொல்லித்தராங்க, அதை உயர்வாக நினைக்கிறாங்க. ஆனால் பகவான் ராஜயோகத்தை தான் கற்றுக் கொடுத்தாரு. அது என்னங்கிறத நீங்கள் சொல்லிக் கொடுங்க, மற்றவங்களுக்கும் இதை புரிய வைங்கன்னு சொல்கிறார் பாபா. அப்படிப்பட்ட சேவைகளை நீங்கள் எப்பொழுதுமே செய்யுங்க. சதா உங்களுடைய வாயிலிருந்து ஞான ரத்தனங்கள் வந்து கொண்டே இருக்கணுங்கிற. வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான முரளியை கேட்கலாம். ஓம் சாந்தி. 3/10/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உண்மையிலும் உண்மையான வெட்டில் பூச்சிகளான நீங்கள் இப்பொழுது ஜோதியில் பலியாகி இருக்கின்றீர்கள். இந்த பலியாவதன் நினைவு சின்னமே தீபாவளி ஆகும். கேள்வி: பாபா தன்னுடைய குழந்தைகளுக்கு என்ன செய்தியை சொல்லியிருக்கிறார்? பதில்: ஆத்மாக்களாகி நீங்கள் நிர்வாண தாமத்திலிருந்து எப்படி வருகிறீர்கள் மற்றும் நான் எப்படி வருகின்றேன் என்பதையெல்லாம் பாபா கூறியிருக்கிறார். நான் யார், என்ன செய்கின்றேன், எப்படி ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றேன், எப்படி குழந்தைகளாகிய உங்களை ராவணன் மீது வெற்றி அடைய வைக்கின்றேன் என்ற அனைத்தையும் குழந்தைகள் உங்களுக்கு இப்பொழுது தெரியும். உங்களுடைய ஜோதி என்பது இப்பொழுது ஏற்றப்பட்டுள்ளது. பாடல்: நீயே என்னுடைய தாயும் தந்தையுமாக இருக்கின்றாய். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், இந்த பாடலை கேட்டீர்கள். ஆத்மாக்கள் இந்த ஸ்தூலமான கர்ம இந்திரியம் மூலமாக பாடலை கேட்கிறது. பாடலில் முதலில் சரியாக வரிகள் இருக்கின்றது. முதல்ல வரக்கூடிய வரிகள் சரியா இருக்கு. நீ கடவுளே, நீ தான் என்னுடைய அம்மா அப்பான்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் பக்தியோட வார்த்தைகள் வருகின்றது. அதில் என்ன இருக்குது? உங்களுடைய பாதத்தின் தூசியாக நாங்கள் இருக்கின்றோம். உங்களோட பாதத்தோட தூசி, உங்கள் கால் தூசியாக நாங்கள் இருக்கோம்னு சொல்கிறாங்க. ஆனால் பாபா அப்படி கிடையாது. என்ன சொல்கிறாரு? இது தவறாகும். குழந்தைகளை தலை கிரீடமாக வச்சுருக்கார். யாரையும் அவர் கால் தூசின்னு சொல்கிறதில்ல. தந்தை குழந்தைகளுக்கு சரியான வார்த்தைகளை புரிய வைக்கிறார். குழந்தைகள் எங்கிருந்து வருகின்றனர்? தந்தை அங்கிருந்து தான் வருகின்றார். அதுதான் நிர்வாண தாமம். நான் எவ்வாறு வருகின்றேன், வந்து என்ன செய்கின்றேன் என்பதையெல்லாம் நமக்கு கூறுகின்றார். ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்காக ராவணன் மீது வெற்றி அடைய வைக்கிறார். அதனால்தான் அவர் சர்வசக்திவான். நம்ம எல்லாரையும் ராவணன் மேலே, 5 விகாரத்து மேலே வெற்றி அடைய வைக்கக்கூடிய ஒரே சர்வசக்திவான் சிவபாபா மட்டும்தான். குழந்தைகள் இப்பொழுது அறிவீர்கள், ராமராஜ்யம் ராவணராஜ்யம் இந்த பூமியில் தான் வரும். இங்கே தான் இருந்தது, மீண்டும் இங்கே தான் வரும் ராமராஜ்யம். இப்போ ராவணராஜ்யமாக இருக்குது. நீங்கள் உலகத்தின் எஜமானர்களாக ஆகின்றீர்கள். அப்படின்னா உலகமே உங்களோட கண்ட்ரோலில் உங்களுக்காக தான் இருக்கும். அது பூமி, ஆகாசம், சூரியன், சந்திரன் அனைத்துமே உங்களுடைய கட்டுப்பாடில் இருக்கும், உங்களோட கைகளில் இருக்கும். எந்த ஒரு பிரிவினையும் இருக்காது. இது இவங்களோடது, இது அவங்களோடதுன்னு. ஆக ராவணராஜ்யம் முழு உலகின் மீது, ராமராஜ்யமும் முழு உலகின் மீது இருக்கின்றது. எல்லாமே இங்கே தான். முழு உலகத்தின் மீதும் ராமராஜ்யம் இருக்குது, தர்மம். முழு உலகத்தின் மீதும் அதர்மம். அதுதான் ராவணராஜ்யம். ராவணராஜ்யத்தில் எவ்வளோ கோடி மக்கள் இருக்காங்க. ராமராஜ்யத்தில் ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. பிறகு மெல்ல மெல்லமாக தான் மக்கள் தொகை வளர்ச்சி அடையும். ஏன்னா ராவணராஜ்யத்தில் அதிகமான வளர்ச்சி சீக்கிரமாக ஏற்பட்டுருது. இது மக்கள் தொகை. ஏன் பாபா சொல்கிறாங்க? காரணம் என்ன? ஏனென்றால் மனிதர்கள் விகாரிகளாக மாறிவிடுகின்றனர். ராமராஜ்யத்தில் 2 குழந்தை தான் இருக்கும். அவங்க நிர்விகாரியாக இருப்பாங்க. இங்கே விகாரி ஆன பிறகு ஒவ்வொருத்தருக்குமே எவ்வளோ குழந்தைகள் அதிகமாகறாங்க. மேலிருந்து ஆத்மாக்கள் ஃபாஸ்ட்டாக இறங்கி வரணும். ஆக ராமனும் எல்லைக்கு அப்பாற்பட்ட எஜமானன், ராவணனும் எல்லைக்கு அப்பாற்பட்ட எஜமானன். இப்பொழுது எவ்வளவு நிறைய தர்மங்கள் இருக்கின்றது. பல தர்மங்களின் விநாசம் என்று பாடப்பட்டுள்ளது. பாபா இந்த மரத்தை குறித்தும் நமக்கு புரிய வைத்துள்ளார். இப்பொழுது தசரா என்பதை கொண்டாடுகின்றனர், ராவணனை எரிக்கின்றனர். இது எல்லைக்குட்பட்ட எரித்தலாகும். தசரா கொண்டாடுறாங்க உலகத்தில். அதை பாபா அதை என்ன சொல்கிறார்? எல்லைக்குட்பட்ட தசராங்கிறார். ஏன்னா வருஷம் அவருடைய ஒரு கொடும்பாவியை செஞ்சு எரிக்கிறாங்க, அவ்வளவுதான். அவருடைய உருவத்தை செஞ்சு எரிக்கிறாங்க. ஆனால் தனக்குள்ளே இருக்கக்கூடிய 5 விகாரம் தான் ராவணன். அதை எரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. அதனால் இதெல்லாம் எல்லைக்குட்பட்டதுங்கிறது. ஆனால் பாபா சொல்கிறாங்க, உங்களோடது எல்லைக்கு அப்பாற்பட்டது. இந்த சங்கமிகமே நம்ம தசரா தான். ராவணனுக்கு கூட பாரதவாசிகள் தான் எரிக்கின்றனர். வெளிநாட்டில் எங்கே பாரதவாசிகள் அதிகமாக இருக்காங்களோ அவங்க தான் எரிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும். இதெல்லாம் எல்லைக்குட்பட்ட தசரா ஆகும். இலங்கையில் ராவண ராஜ்யம் செய்து கொண்டிருந்தான். ராவணன் தான் ராஜ்யம் செய்கிறான்னு சொல்கிறாங்க. சீதையை கடத்தி இலங்கைக்கு கொண்டு சென்று விட்டான் என்றெல்லாம் காட்டுகின்றனர். இவையெல்லாம் எல்லைக்குட்பட்ட விஷயங்கள். ராவணன் 5 விகாரம் நம்ம எல்லாரையுமே பாபா கிட்டேருந்து பிரிச்சு என்ன பண்ணிடுச்சு? இலங்கைனா அந்த உலகத்தில் தனியாக பாபா விட்டு பிரிந்து நாம் இருக்கின்றோம்.
இல்லையா? அதனால் பாபா கொடுத்த அந்த சிவாலயத்திலேருந்து நம்ம மாறிட்டோம். இப்பொழுது முழு உலகத்தின் மீதும் ராவணராஜ்யம்தான். இதெல்லாம் பாபா புரிய வைக்கிறார். ராமராஜ்யம் இப்பொழுது இல்லை. ராமராஜ்யம் என்பது ஈஸ்வரனால் உருவாக்கப்பட்டது என்ற அர்த்தம். ராம்னாலே யார்? ஈஸ்வர். சத்யுகம் ராமராஜ்யம் எனப்படுகிறது. மாலையை உருட்டுகின்றனர். ரகுபதி ராகவ ராஜாராம் பதீத பாவன சீதாராம்னா பாடுறாங்க. ஆனால் ராமனை அவர்கள் நினைப்பதில்லை. இல்லை, ரகுபதி ராகவ ராஜாராம்னா திரேதாயுக ராமன் நினைக்கிறதில்ல. யாரை நினைக்கிறாங்க? பகவானை, ஈஸ்வரன் நினைக்கிறாங்க. யார் முழு உலகத்துக்கும் சேவை செய்கின்றாரோ அவரது மாலையை உருட்டி தான் நினைக்கின்றனர். யார் முழு உலகத்துக்கும் நன்மை செய்யக்கூடியவரோ சிவபாபா, அவரை தான் ராமாக நினைக்கின்றனர். நாம் எல்லாருமே சீதைகள் ராவண ராஜ்யத்தில் இருக்கோம். அவர் வந்து தான் நம்மளை என்ன பண்ணுறாரு? இந்த 5 விகாரத்தோட ராவணன்லேருந்து காப்பாற்றுறாரு. பாரதவாசிகள் தசராவிற்கு பிறகு தீபாவளியை கொண்டாடுகின்றனர். தசரா ராவணன் மேலே வெற்றி, அதுக்கப்புறம் தான் கொண்டாட்டம் தீபாவளி. தீபாவளியை ஏன் கொண்டாடுகின்றார்கள்? ஏனென்றால் தேவதைகளின் முடிசூட்டு விழா நடக்கிறது. ராவணன் மேலே வெற்றி அடைஞ்சோன்னு தான் தேவதைகளோட ராஜ்யம். முடிசூட்டு விழா நடக்கும் நேரத்தில் நிறைய தீபங்களை ஏற்றி வைக்கின்றனர். ராஜாக்கள்லாம் வந்து அரியாசனையில் அமரும்போது அது போல் கொண்டாட்டம் இருக்குது. ஒன்று முடிசூட்டு விழா, மற்றொன்று வீடுகள் தோறும் தீபாவளி அன்று தீபங்களின் வரிசை என்று சொல்லப்படுகிறது. அனைத்து ஆத்மாக்களின் ஜோதி பிரகாசித்து கொண்டிருக்கும் எங்கள் சத்யுகத்தில். இப்பொழுது அனைத்து ஆத்மாக்களின் ஜோதியும் அணைந்து விட்டது. இப்போ எல்லாருடைய ஜோதியும் எப்படி இருக்குது? சுகம் இல்லை, சாந்தி இல்லை, தூய்மை இல்லை, அணைந்திருக்கு. இரும்பு யுகம் என்றாலே காரிருள் தான். அப்போ இங்கே பாபா சொல்கிறாங்க, காரிருள்னா என்ன? பக்தி மார்க்கம். பக்தி செய்து செய்து ஜோதி குறைந்து விட்டது. எந்த விதமான அழுக்கும் விகாரமும் விலகலை. மற்றபடி அந்த தீபாவளி என்பது செயற்கையானது. என்ன கொண்டாடுறாங்களோ பண்டிகை, அது செயற்கையாக இருக்குது. ஏன்னா ஆத்ம தீபமே இருளில் இருக்கும்போது ஆத்மா எப்படி வந்து தீபத்தை வெளியே ஏற்றி அதை வந்து தீப ஒளி அப்படின்னு கொண்டாட முடியும்? பட்டாபிஷேகம் நடக்கிறது என்பதற்காக பட்டாசுகள்லாம் வெடிக்கிறார்கள். தீபாவளி அன்று லக்ஷ்மியை அழைக்கிறார்கள், பூஜை செய்கின்றார்கள் இல்லையா? செல்வம் வளம் நிறைஞ்சிருக்கணும்னு. இதெல்லாம் பக்தி மார்க்கத்தோட பண்டிகையாகும். ராஜாக்கள் யாராவது சிம்மாசனத்தில் அமர்கின்றார் என்றால் அதற்கான முடிசூட்டு விழா மிகவும் விமர்சையாக கோலாகலமாக கொண்டாடுவாங்க. இவை அனைத்தும் எல்லைக்குட்பட்ட விஷயமாக இருக்குது. துவாபரயுகத்திலேருந்து இதெல்லாம் கொண்டாடிட்டு வராங்க. அப்படின்னா இதெல்லாம் எல்லைக்குட்பட்ட ஒரு விஷயம்னு சொல்கிறார். இப்பொழுது எல்லைக்கு அப்பாற்பட்ட விநாசம், உண்மையிலும் உண்மையான தசரா நடக்க வேண்டியுள்ளது. விநாசம்னா எல்லா ராவண ராஜ்யத்தோட ஒரு அழிவு. இதுதான் உண்மையான ஒரு பாபா சொல்லக்கூடிய தசரா. தந்தை அனைவரின் ஜோதியையும் ஏற்றுவதற்காக வந்துள்ளார். மனிதர்கள் தம் ஜோதி பெரிய ஜோதியுடன் கலந்துவிடும் என்று புரிந்திருக்கிறார்கள். ஆத்மா பரமாத்மாவோட ஐக்கியமாயிடும். பிரம்ம சமாஜத்தை சேர்ந்தவர்கள் கோயிலில் எப்பொழுதும் ஜோதி எரிந்து கொண்டே இருக்கும் இல்லையா? அவங்களோட கோயிலில் அப்படி தான் பார்த்துப்பாங்க. அவங்க அணையாமல் பார்த்துப்பாங்க. விட்டில் பூச்சியானது ஜோதியை சுற்றி வந்து அதில் விழுந்து பலியாகி விடுவது போல நம்முடைய ஆத்மாவும் இப்பொழுது பெரிய ஜோதியில் சென்று ஐக்கியமாகிவிடும் என்று புரிந்திருக்கின்றனர். ஆனால் இப்படியெல்லாம் ஒரு உதாரணம் உருவாக்கப்பட்டுள்ளது. நீங்கள் செஞ்சதோட அடையாளமாங்கிறார். அந்த ஜோதியோட இந்த ஜோதி கலக்கிறதுனா என்ன அர்த்தம்? அது பாபா நமக்கு புரிய வைக்கிறார். என்னது? பரமாத்ம ஜோதியோட ஆத்மா ஜோதி ஐக்கியமாகிறதுனா அன்பில் தான் கலக்க முடியும். அப்படியே போயிட்டு வந்து ஜோதியோட ஐக்கியமாகிறது இல்லை. அதுக்கு தான் பாபா புரிய வைக்கிறாரு. நீங்கள் அரை கல்பம் எனக்கு பிரியதர்ஷினிகளாக இருந்தீர்கள் எங்கள் பக்தியில். நீங்கள் வந்து ஒரு பிரியதர்ஷனிடம் இப்பொழுது பலியாகிறீங்க. இப்போ சங்கமயுகத்தில் 2500 வருஷம் அவரை நினச்சி இப்போ அவருக்கு நம்ம பலியாயிருக்கோம். இது எரிந்து போகக்கூடிய விஷயம் இல்லை. சரீரத்தோடு அப்படியே வந்து பலியாகிறதுனா நம்ம அது போல் உயிரை கொடுக்குறதோ எரியிற விஷயமோ இல்லை. உலகில் காதலன் காதலியாக இருக்கின்றார்கள் என்றால் ஒரு காதலன் ஒரு காதலி, ஒருத்தருக்கு ஒருத்தர். ஆனால் இங்கே எப்படி? காதலியாக இருக்கிறவங்க எத்தனை பேர்? அநேக பேர். ஆனால் பாபா ஒருத்தர் தான் எல்லாருக்குமே பிரியதர்ஷன், காதலனாக இருக்கின்றார். மற்ற எல்லாருமே யார்? நீங்கள் எல்லாருமே மணமகள்கள். பாபா ஒருத்தர் தான் மணமகனாக இருக்கார். மணமகள்கள் அந்த மணமகனை பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு நினைவு செய்து கொண்டே இருக்கின்றனர். பிரியதர்ஷினிகளே, நீங்கள் வந்தீர்கள் என்னிடம் பலியாகுவதற்காக. நாம் இப்போ பாபா கிட்ட பலியாகுவதற்காக இங்கே வந்திருக்கோம். அவர் ஒருத்தர் தான் பிரியதர்ஷன். அவர்கிட்ட நாம் என்ன சொல்கிறோம்? பிரியதர்ஷனான இறைவனே, நீங்கள் எப்போ வந்து இங்கே வரீங்களோ அப்போ நான் உங்கள் மேலே பலியாகி விடுவோம் அப்படின்னு நாமளும் சொல்லியிருக்கோம் பக்தியிலையும். உங்களை தவிர நாங்கள் யாரையுமே நினைவு செய்யவும் போவதில்லை. இது உங்களுடைய சரீர சம்பந்தப்பட்ட அன்பு இல்லை,
ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து அன்பு செய்யக்கூடிய விஷயம். இது பார்க்கவே முடியாது. ஆத்மா பரமாத்மாவை பார்க்க முடியாது. ஆனாலும் நம்ம அன்பை அவர்கிட்ட நம்ம பலியாக்குறோம். அந்த மணமகன் மணமகள்னா அன்புங்கிறது சரீர சம்பந்தப்பட்டதாக இருக்குது. ஒருத்தர் பார்ப்பாங்க, அன்பு வரும், மனசில் அவங்கள அப்படி நினைப்பாங்க. ஒருவர் மற்றவரை பார்த்து கொண்டு மட்டும் இருப்பார்கள், பார்ப்பதிலேயே திருப்தி அடைந்தவர்களாக விடுகின்றனர் இல்லையா? அதை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஒருத்தர். இங்கேயோ ஒருவர் தான் மணமகன், மற்றவர்கள் அனைவருமே நீங்கள் மணமகள்கள். அனைவரும் தந்தையை நினைவு செய்கின்றனர். சிலர் இயற்கை முதலியவை நம்புகின்றனர். ஆனாலும் கூட ஓ இறைவா, பகவானே என்றுதான் கண்டிப்பாக துக்கத்தில் வாயிலிருந்து வெளிப்படுகிறது. எங்களுடைய துக்கத்தை நீக்குங்கள் என்ற அனைவரும் அவரை தான் அழைக்கின்றனர். கஷ்டம் வரும்போது ஓ ஈஸ்வரா, கடவுளே, பகவானேன்னு கூப்பிடுவாங்களா? இல்லை சூரிய பகவான், வாயு பகவான் கூப்பிடுவாங்களா? இல்லையா, கடவுளை தான் கூப்பிடுறாங்க. பக்தி மார்க்கத்தில் பல காதலன் காதலிகள் இருக்கின்றனர். ஒருவர் யார்? இல்லையா, ஒருத்தருக்கு ஒருத்தருன்னு இருக்கிறாங்க. அது போல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, பக்தி மார்க்கத்தில் ஒரு ஈஸ்வரை மட்டும் நீங்கள் பிரியதர்ஷனாக நினைக்கல. அனுமனை நினச்சிங்க, கணேசன் நினச்சிங்க, இது போல் அநேக பேரை நீங்கள் நினச்சிட்டு தான் வந்திருக்கீங்க. அனுமனுக்கு எத்தனை பிரியதர்ஷினிகள் இருப்பார்கள் இல்லையா? அனுமன் ஒருத்தர் தான். அனைவரும் அவரவர்களுடைய மணமகனின் உருவத்தை உருவாக்கி அதுக்கு பூஜை செய்து, பிறகு பூஜை செய்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க? அந்த பிரியதர்ஷனை நீரில் மூழ்கடித்து விடுகின்றனர். பக்தி மார்க்கத்தில் கூட அநேக பிரியதர்ஷன் இருந்தாங்க. உங்களை எந்த தேவாத்மா பிடிச்சதோ, யாரை நினச்சிங்களோ, அது அவங்களாம் யார் ஆயிட்டாங்க? உங்களுக்கு பிரியதர்ஷனம் ஆயிட்டாங்க. அப்படி நீங்கள் நிறைய பேரை வழிபாடு செஞ்சுருக்கீங்க. ஒரு அர்த்தமும் புரியறதில்ல. பூஜை பண்ணிவிட்டு தூக்கி கடலில் போட்டுடுறாங்க. இந்த விஷயம்லாம் இங்கே இல்லைங்கிறார். இங்கே உங்களுடைய மணமகன் எப்பொழுதும் மென்மையாக இருக்கக்கூடியவர் இல்லையா? எப்பொழுதுமே அவர் கருப்பாக ஆகிறதில்ல, தூய்மையற்றவராக ஆகிறதே இல்லை. பிரயாணியாகிய தந்தை அனைவரையும் தூய்மையாக மாற்றுகிறார். இப்போ நாமளும் பிரயாணிகள் தானே. வரிசைக்கிரமமான முயற்சிக்கு ஏற்றபடி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இதெல்லாம் பாபா புரிய வைக்கிறார். ஆனால் நீங்கள் கூட நம்பர் வைஸ் புரிஞ்சுக்கிறீங்க. தூர தேசத்துலேருந்து இங்கே நடிப்பை நடிக்கிறீர்கள். இப்பொழுது பாபா உங்களை திரிகாலதர்ஷியாக ஆக்கியுள்ளார். நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்திருக்கீங்க, நடிக்கிறீங்க. உங்களோட நடிப்பு எப்படியெல்லாம் இருக்கும், நம்பர் 1 அப்புறம் ரொம்ப கீழே ஆகிடும். இதெல்லாம் புரிய வைக்கிறார். இதுக்கு பேர் தான் என்ன? திரிகாலதர்ஷி. படைப்பவர், படைப்பின் முதல் இடை கடையை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். படைப்பவர் யார்? சிவபாபா. படைப்பு என்ன அவரோடது? இதெல்லாம் நீங்கள் இந்த சிருஷ்டியோட முதலிடை கடையை புரிஞ்சுக்கிறது. அப்போது நீங்கள் திரிகாலதர்ஷியான பிரம்மா குமாரியாக ஆகிவிட்டீர்கள். ஜகத்குரு போன்ற பட்டங்கள் எல்லாம் உலகத்தில் தனக்கு கொடுத்து கொள்கிறார்கள் அல்லவா? உலகத்துக்கே குருவாக யாரும் ஆக முடியாது மனுஷங்க. ஆனால் அப்படி தனக்கு பேர் வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு இந்த பட்டம் கிடைக்கிறது. உங்களுக்கு என்ன டைட்டில்? உங்களுக்கு என்ன கிடைக்கிது? திரிகாலதர்ஷி, ஸ்வதர்ஷன் சக்கரதாரி. இதெல்லாம் உங்களுடைய டைட்டில் உங்களுக்கு கிடைக்குதுங்கிறார். உங்களுக்கு கூட சுயதர்ஷன சக்கரதாரி என்ற அனைத்தையும் விட மிக உயர்ந்த பட்டம் கிடைக்கிறது. எல்லாத்த விட பாபாவுக்கு பெரிய டைட்டிலாக நம்மளோடது எது தெரியுது? ஸ்வதர்ஷன் சக்கரதாரி. பிராமணர்களாகிய நீங்கள் மட்டும்தான் சுயதர்ஷன சக்கரதாரிகளா அல்லது சிவபாபாவுமா? அவருக்கும் அந்த டைட்டில் சொல்ல முடியுமா? சிவபாபாவும் தான். ஏனென்றால் ஆத்மா சரீரத்துடன் சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆகின்றதுலவா? என்ன உடலில் இருந்து கேட்டு புரிஞ்சுக்கிட்டு சிந்தனை செய்து தான் தன்னை புரிஞ்சுக்குது இல்லையா? அப்போ சுயதர்ஷன சக்கரதாரி. தந்தை கூட ஒரு உடலில் பிரவேசமாகி தான் நமக்கு புரிய வைக்கிறார். சிவபாபா கூட சுயதர்ஷன சக்கரதாரியாக இல்லைன்னா உங்களை எப்படி ஆக்குவார்? அது போல் ஏன்னா அவருக்கு தெரியணும் இந்த சிருஷ்டியோட முதல் இடைக்கடை என்ன நடக்குது, நாம் எப்படி இருந்தோம், இங்கே வந்திருக்கோம், நம்ம என்ன முயற்சி செய்து மீண்டும் எப்படி ஆக்கணும், அவருக்கு அந்த என்ன ரோலை ஞானக்கடலாக இருந்து ஞானத்தை கொடுக்கணும், இதெல்லாம் அவருக்கு தெரியும். சுயதர்ஷன் இல்லையா? அவரோட பார்ட் என்ன, இந்த சிருஷ்டியில் அவர் என்ன பண்ணணும், அதெல்லாம் தெரிஞ்சனால தான் நம்மளையும் அது போல் ஆக்குகிறார். அவர் அனைவரையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்த பரமாத்மா. உடலுக்கு அப்படி சொல்லப்படுவதில்லை, பரமாத்மான்னு சொல்லலாம். பரமுடல் இல்லை மகான் உடல்னு சொல்ல முடியுமா? மகான் ஆத்மா தான். அந்த பரம தந்தை தான் உங்களை உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆக்குகின்றார். ஆத்மாக்களை தவிர வேறு யாரும் சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆக முடியாது இல்லையா? ஆத்மா தான் சுயதர்ஷன சக்கரதாரி ஆகுது. எந்த ஆத்மா? அதுவும் கிளியராக சொல்கிறார். பிராமண தர்மத்தில் இருப்பவர்கள் தான் சுயதர்ஷன சக்கரதாரி.
அவங்களுக்கு தான் ஞானம் தெரியும். சத்தியுகத்தில் இருக்கவங்களுக்கு கூட தெரியாது. சூதர தர்மத்தில் இருந்த பொழுதும் அவங்களுக்கு எதுவும் தெரியாது. இப்பொழுது தந்தை மூலமாக நீங்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்டீர்கள். எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் நீங்கள் தான் கேட்டு மகிழ்ச்சி அடைகிறீர்கள். வெளியில் உள்ளவர்கள்லாம் இந்த விஷயங்களை கேட்டால் ஆச்சரியப்படுகிறார்கள். ஆகா, இது மிகவும் உயர்ந்த ஞானமாக இருக்கின்றது, நீங்களும் கூட இது போல சுயதர்சன சக்கரதாரியாக ஆகிவிட்டீர்கள் என்றால் பிறகு சக்கரவர்த்தி ராஜாவாக உலகின் எஜமானர்களாக ஆகிவிடுவீர்கள். இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லுங்கள். நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே, உயர்வாக இருக்குன்னு அவங்களுக்கு சொல்லுங்கள். ஆனால் என்னாகுது, இங்கிருந்து வெளியில் சென்று விட்டால் அவ்வளவுதான். மாயை அவ்வளவு பலசாலியாக இருக்கின்றது. இங்கே இருக்கக்கூடிய பேச்சு இங்கேயே தங்கிவிடுகிறது. நல்லா இருக்கு, உயர்வான ஞானம் அதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க, அவ்வளோதான். அதை பற்றி நினைக்கிறது இல்லை. பாபா அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறார். எப்படி கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தை நிறைய வாக்குறுதி கொடுக்கும். அந்த ஆத்மா உள்ளே உட்காந்துட்டு, நான் இவ்வளோ பாவம்லாம் செஞ்சுட்டேன், நான் உணர்ந்துட்டேன், இனிமேல் அடுத்த பிறவியில் நான் எதையுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு பகவானுக்கு சொல்லும். ஆனால் வெளியே வந்துட்டால் எல்லாமே மறந்துடும். எப்படி இருந்ததோ அப்படி தான் இருக்கும். அதே போல தான் இங்கே கூடன்னு சொல்கிறார் பாபா. அங்குள்ள பேச்சு அங்கேயே நின்று விடுவது போல நீங்கள் கண்காட்சி முதலியவற்றில் புரிய வைக்கும் போது நன்றாக இருக்கின்றது, மிக நன்றாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஞானம் மிகவும் நல்லாக இருக்குது, நான் கூட இப்படி முயற்சி செய்வேன், இப்படியெல்லாம் செய்வேன் முயற்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவ்வளவுதான், அங்கே சொன்ன பேச்சு அங்கேயே அப்படியே விட்டுடுறாங்க. ஆனாலும் கூட கொஞ்சம் ஆகுது, அதனுடைய தாக்கம் அவங்களுக்கு ஏற்படும்னு சொல்கிறார். ஞானத்தை கேட்கறதுக்கான தாக்கம். பிறகு அவர்கள் வரவே மாட்டார்கள் அப்படிங்கிறது கிடையாது. மரம் வளர்ச்சி அடைந்தபடி இருக்கும். விதையை போட்டுட்டீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்கங்கிறார். பிறகு அனைவரையும் அது ஈர்க்கும். இப்பொழுது இது கொடுமையான நரகமாக இருக்கிறது. கருட புராணத்தில் கூட இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்களை எழுதியுள்ளனர். நரகத்தில் எவ்வளோ மோசமான காரியங்களை செய்கிறாங்க, தண்டனைகள் அதுக்கு எப்படி கிடைக்குதுன்னெலாம் சொல்லிட்டாங்க. கொஞ்சமாவது பயம் இருக்கணும்னு மனிதர்களுக்கு அதெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க. மனிதர்கள் பாம்பு தேல் அப்படி ஆயிடுறாங்க. மனுஷங்க தான் பாம்பு போல் இருக்காரு, தேல் போல் கொட்டுவாருன்னு சொல்கிறாங்களே, அப்படி ஆயிடுறாங்க. அப்படிப்பட்ட விஷ நதியிலிருந்து நான் உங்களை பார்க்கடலுக்கு அனுப்பி வைக்கின்றேன். இல்லை, இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்கிறார் பாபா, பாம்பும் தேலும் போல் இருக்கிறாங்க. இதுதான் விஷ வைதர்ணிய நதி. இதிலிருந்து பாபா நம்மளை மீட்டு இப்படிப்பட்ட ஒரு உலகத்திலிருந்து மனித ஆத்மாக்கள்கிட்ட இருந்து மீட்டு நம்மளை பார்க்கடலுக்கு அனுப்பி வைக்கிறார். உண்மையில் நீங்கள் சாந்தி தாமத்தில் வசிப்பவர்களாக இருந்தீர்கள். பிறகு சுகதாமத்தில் நடிப்பை நடிக்க வருகிறீர்கள். இப்பொழுது நாம் மீண்டும் சாந்தி தாமத்திற்கு சுகதாமத்திற்கு செல்ல வேண்டும். இந்த இடங்களை, அதாவது நம் வீடு மற்றும் சொர்க்கத்தை நினைவு செய்வீர்கள் தானே. எங்கேருந்து வந்தோம் அதை நினைக்கணும். நம்மளுடைய வீடு எங்கே, இப்போ நம்ம போகணும், வீட்டுக்கு போயிட்டு திரும்ப எங்கே வரணும், இதெல்லாம் நீங்கள் நினைவு செய்யுங்க. தாயும் நீயே தந்தையும் நீயே என்று பாட செய்கின்றனர். அந்த அளவற்ற சுகம் சத்தியுகத்தில் தான் இருக்கும். அதிக சுகம் மற்றும் அதிக துக்கம் என்ற விளையாட்டு இங்கே உருவாக்கப்பட்டிருக்கு. அபாரமான சுகத்தை நம்ம பார்க்குறோம், அபாரமான துக்கத்தையும் கொஞ்சம் கடைசி கலியுகத்தில் பார்க்கணும். விஷ்ணு அவதாரத்தை எல்லாம் காட்டுறாங்க. லக்ஷ்மி நாராயணோட ஜோடி மேலே இருந்து வருவது போல காட்டுறாங்க. மேலே இருந்து சரீரத்தோடு யாரும் வருவதில்லை, ஆத்மா தான் மேலேருந்து கீழே வரும். உடலோட யாரும் அப்படி ரெடிமேடாக வர முடியாது, இங்கே வந்து தான் உடல் கிடைக்கும். இந்த அவதாரம் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஈஸ்வரனுடைய அவதாரம் மிகவும் விசித்திரமானது. அவர் புள்ளியாக மேலேருந்து வந்து ஒரு உடலை எடுக்கிறது கிடையாது, ஒரு சரீரத்தில் பிரவேசம் ஆயிக்கிறார். அவர் தான் பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுறார். சிவ ஜெயந்தி என்ற அவருடைய அவதாரத்தை தான் பண்டிகையாக கொண்டாடுகிறோம். ஒருவேளை பரம்பிதா பரமாத்மா சிவன் தான் முக்தி ஜீவன் முக்தியை கொடுக்கின்றார் என்று தெரிஞ்சிருச்சுன்னா பிற உலகத்தில் இருக்கக்கூடியவர் இவருடைய பண்டிகையை கொண்டாடுவார்கள். இது சிவராத்திரியை. சிவபாபாவை லிபரேட்டர், வழிகாட்டி என்று புரிந்து கொள்ளும் போது எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையின் நினைவு சின்னமாக இந்த பண்டிகையை கொண்டாடுவார்கள். அவர் பிறந்த தினத்தை கொண்டாடுவாங்க. அவருடைய ஜென்மமே பாரதத்தில் தான் ஏற்படுகிறது. சிவ ஜெயந்தியும் பாரதத்தில் தான் கொண்டாடுகிறார்கள். ஆனால் முழுமையான அறிமுகம் இல்லாததால் என்ன பண்ணுறாங்க, விடுமுறை கூட, லீவு கூட கொடுக்கறதில்ல. அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கக்கூடிய வள்ளல் அவர். அலௌகீக காரியம் அவர் செய்யக்கூடிய ஜென்ம பூமி பாரதம் தான். அவருடைய பிறந்த நாளை நாம் இங்கே தான் கொண்டாடணும். பாரதம் தான் மிகப்பெரிய தீர்த்தஸ்தலமாக இருக்கின்றது. உங்களுடைய நினைவார்த்தமாக கோயிலில் கூட நிறைய மூர்த்திகள் இருக்காங்க. நம்ம இங்கே தான் வாழ்ந்தோம், தேவி தேவதைகள் பாரதத்தில் தான், அதனால தான் கோயில்களும் இருக்குது, மூர்த்திகளும் இருக்குது. ஆனால் சிவபாபா தான் இவர்களையெல்லாம் விடுபட வைக்கக்கூடியவர், வழிகாட்டியாக இருக்கின்றார் என்பது யாருக்கும் தெரியாது. அனைத்து துக்கத்திலிருந்தும் விடுவித்து சுகதாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று கூறுகின்றனர். ஆனால் உண்மையை புரிந்து கொள்வதில்லை. அவர் எப்படி நம்மளை லிபரேட் பண்ணுறார். பாரதம் மிகவும் உயர்ந்ததிலும் உயர்ந்த கண்டம். பாரதத்தின் மகிமை அபாரமானது. அங்கேதான் சிவபாபா பிறவி ஏற்படுகிறது. அவரை யாருமே ஏற்பதில்லை இல்லையா. சிவபாபாவை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க.
புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. தன்னுடைய அப்பாங்கிறத புரிய மாட்டேங்குது. தபால் தலையெல்லாம் வெளியிடுவதில்லை. யாருக்கு? சிவபாபாவுக்கு. பிறருடைய தபால் தலைகள்லாம் நிறைய வெளியிட்டபடி இருக்கின்றன இல்லையா? மகாத்மா காந்தி கூட இருக்குது, மற்ற நாடுகள்லேயும் நிறைய லீடர்ஸ்க்கு வெளியிடுறாங்க. ஆனால் அவருடைய மகத்துவம் அனைவருக்கும் தெரிய வைப்பது எப்படி? பாபாவோடதை மட்டும் நம்ம ஸ்டாம்ப் யாரும் பண்ணுறதில்ல, சிவபாபாவோடது. அப்போ அவரை பற்றி எப்படி நம்ம புரிய வைக்கிறது? வெளிநாட்டிலும் கூட சன்னியாசிகள் இங்கிருந்து சென்று பாரதத்தின் பழமையான யோகத்தை கற்றுக் கொடுக்கின்றனர். நீங்கள் இந்த ராஜயோகம் குறித்து புரிய வைத்தால் உங்களுக்கு மிகப்பெரிய பெயர் கிடைக்கும். அவங்கெல்லாம் போயிட்டு யோகம் சொல்லித்தரேன்னு ஃபாரினில் சொல்லித்தராங்க சன்னியாசிகள். நீங்கள் போயிட்டு உண்மையான ராஜயோகத்தை சொல்லித்தாங்கிற. ராஜயோகத்தை யார் கற்பிப்பது? இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. கிருஷ்ணர் கூட ஹடயோகத்தை கற்பிக்கவில்லை இல்லையா? அப்படி காட்டிட்டாங்களே பக்தியில். கிருஷ்ணன் கூட என்ன யோகத்தை கற்றுக் கொடுக்குறாரு? கூடவே இருந்து ராஜயோகத்தை தான் கற்றுக் கொடுக்குறாரு. அவர் யோகாசனமோ இல்லை சரீரத்துக்கான ஹட்டயோகமோ கற்றுக் கொடுக்கறதா காட்டப்படலை. இந்த ஹட்டயோகம் யாரோடது? சன்னியாசிகளோடது. நன்றாக எழுத படிக்க தெரிஞ்சவங்க, படித்தவங்க, தத்துவ ஞானிகள் என்று சொல்லிக்கொள்கிறவங்கெல்லாம் இந்த விஷயங்களை புரிந்து கொண்டு முன்னேற வேண்டும். எது உண்மையான ராஜயோகம், பகவான் எதை சொல்லி கொடுத்தாரு ராஜயோகத்தை அப்படின்னு புரிஞ்சுக்கணுங்கிறார். மற்ற அனைத்தும் தவறாகும் என்று அவர்கள் சொல்ல வேண்டும். மேலும் அவர்கள் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணுங்கிறார். இந்த மதுபந்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த தீர்த்த ஸ்தலமாகும். இங்கே தான் தந்தை வருகிறார். ஏன்னா எல்லாரும் உலகத்தில் ஹடயோகம் தான் பெரிய யோகமாக நினைக்கிறாங்க. நிறைய குருமார்கள் அதுக்கு இருக்காங்க. ஆனால் அதை விட சிறந்தது ராஜயோகம். அதை யார் கற்றுக் கொடுத்தாங்க? இதை மற்றவங்களுக்கு சொல்லுங்கிறார். பாபா சொல்கிறாங்க, இந்த பாரதத்திலேயே மதுபன் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த தீர்த்த ஸ்தலம். ஏன்னா பாபா வராரு, தர்ம பூமி அதுதான். தந்தையை அறிந்து கொண்டு நீங்கள் இப்போ உடல், மனம், பொருள் அனைத்தையும் இந்த சேவையில் ஈடுபடுத்துகிறீங்க. அதுதான் பலியாகிறது. தந்தை தான் அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுதலை செய்கிறார். மற்ற தர்மஸ்தாபகர்கள்லாம் துக்கத்திலிருந்து விடுதலை செய்ய முடியாது. அவர்கள் வருவதே தந்தைக்கு பிறகுதான். ஃபஸ்ட்டு முதல் தர்மத்தை படைக்கிறது சிவபாபா, அவர் மட்டும்தான். தேவதா தர்மம், மற்ற தர்மம்லாம் 2500 வருஷம் கழித்து தான் வரும். அனைவரும் வரிசை கிரமமாக நடிப்பை நடிக்க வர்றாங்க. நடிப்பை நடித்து நடித்து தமோ பிரதானாக மாறிடுறாங்க. பிறகு தந்தை சதோ பிரதானமாக ஆக்குகின்றார். ஆக இந்த பாரதம் எவ்வளோ உயர்ந்த தீர்த்த ஸ்தலமாக இருந்தது. பாரதம் அனைத்தையும் விட முதல் நம்பரான மிக உயர்ந்த பூமி. இது என்னுடைய ஜென்ம பூமி என்று தந்தையே சொல்கிறார். நான் அனைவருக்கும் சத்கதியை கொடுக்குறேன். பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுகிறேன். தந்தை சொர்க்கத்தோட எஜமானராக நம்மை ஆக்குவதற்காக வந்திருக்காரு அப்படிங்கிறது நீங்களும் தெரிஞ்சிருக்கீங்க. இப்படிப்பட்ட தந்தை எவ்வளவு அன்போடு நம்ம நினைவு செய்யணும். பாபா தான் சொல்கிறாங்க, மிக அன்போடு நினைவு செய்யுங்க. உங்களை கண்டு பிறரும் கூட இப்படிப்பட்ட கர்மம் செய்வார்கள். இதுதான் அலௌகீகமான தெய்வீகமான கர்மம் என்று சொல்லப்படுகிறது. அவ்வளவு பாபாவை நம்ம நினைவு செய்யணும், யோகம் செய்யணும். உங்களை பார்த்து இந்த கர்மத்தை, அதாவது அவரை நினைக்கக்கூடிய அந்த அலௌகீக தெய்வீக கர்மத்தை மற்றவங்களும் கற்றுக்கொள்ளணும். நினைவு செய்கிறதான் பாபா மிக உயர்ந்த அலௌகீக தெய்வீக கர்மங்கிறார். யாருக்கும் தெரியாது என்று புரிந்து கொள்ளாதீர்கள். உங்களுடைய இந்த பாடங்களை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். இந்த படங்களை எல்லாம் எடுத்து செல்லக்கூடியவர்கள் வெளிப்படுவார்கள். சொல்லிகிட்டே இருங்க, புரிஞ்சுப்பாங்க. நல்ல நல்ல படங்களை உருவாக்கினா கப்பலை நிரப்பிக்கொண்டு எடுத்து செல்வார்கள். கப்பல் நிற்கும் இடத்துலலாம் இந்த படங்களை மாட்டி வைப்பார்கள் இல்லையா? அந்த காலத்தில் ஷிப்பெல்லாம் இருந்தது, அங்கெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு சொல்கிறார். உங்களுடைய சேவை நிறைய நடக்க இருக்கிறது. ஸோ பிரம்மா பாபா அவ்வளோ யோசிச்சிருக்கிறாரு, எங்கெல்லாம் போய் எப்படி சேவை பண்ணலாம். மிகவும் உதவி மனப்பான்மை கொண்டவர்கள், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க, உண்டியலை நிரப்பக்கூடிய ராஜாதி ராஜாக்கள்லாம் வருவாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் சேவையை மட்டும் செய்யுங்க. உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அப்படிப்பட்ட உதவியாளர்கள் கிடைப்பாங்க. உங்களுக்கு பொருள் வேணும்னா உண்டியை நிரப்புறதுக்கு பெரிய ராஜா போல் இருக்கவங்க வருவாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் அவங்க செய்ய தொடங்குவாங்க. இந்த பழைய உலகத்தை மாற்றி புதிய உலகை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் யார் என்று அனைவருக்கும் தெரிய வேண்டும். உங்களுடைய புத்தி கீழானதாக இருந்தது, இப்பொழுது எவ்வளவு சுத்தமான புத்தியாக மாறியிருக்கிறது. நாம் இந்த ஞானம் மற்றும் யோக பலத்தின் மூலம் உலகத்தை சொர்க்கமாக ஆக்குகிறோம். மற்ற அனைவரும் முக்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள். நீங்கள் அதுக்கப்புறம் ஜீவன் முக்திக்கு வருவீங்க. நீங்கள் இப்போ ஞானத்தோட அத்தாரிட்டியாக இருக்கணும். ஞானத்தை சொல்லும்போது அவ்வளோ நீங்கள் அதனுடைய பக்குவமாக இருந்து அத்தாரிட்டியோட தைரியத்தோடு சொல்லணுங்கிறார். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையின் குழந்தைகள் அல்லவா, நினைவு சக்தி மூலமாக அந்த அத்தாரிட்டிங்கிறது வெளிப்படும். பாபா சொல்கிறாங்க, நினைவு மூலமாக தான் சக்தி என்பது வருங்கிறார்.
தந்தை யார்? அல்மைட்டி அத்தாரிட்டி, உலகத்துக்கே சர்வசக்திவான். இப்போ அவருடைய குழந்தைகள் நீங்களும் எப்படி இருக்கணும்? அந்த ஞானத்தில் அத்தாரிட்டியாக இருக்கணுங்கிற எல்லா வேத சாஸ்திரங்களோட சாரத்தை பாபா நமக்கு புரிய வைக்கிறார். ஆக குழந்தைகளுக்கு சேவை செய்யக்கூடிய உற்சாகம், ஊக்கம் என்பது எவ்வளவு இருக்க வேண்டும். வாயிலிருந்து ஞான ரத்னங்களை தவிர வேறு எதுவும் வரக்கூடாது. நீங்கள் அனைவரும் ஞானம் யோகத்தில் சிறந்தவர்கள். இது ரெண்டுலேயும் நம்ம தான் இருக்கிறதுலே வச்சு ரொம்ப உயர்ந்தவங்க. உலகம் முழுவதும் பச்சை பசேல் என்று செழிப்பாக ஆகிவிடுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இது மூலமாக, ஞானம் யோகத்து மூலமாக அனைத்தும் புதியவையாக மாறிவிடும். அங்கே துக்கத்தோட பெயரே இருக்காது. 5 தத்துவங்கள் கூட உங்களுக்கு சேவை செய்யும். இப்பொழுது மற்றவர்கள் சேவைக்கு புறம்பானதை செய்கின்றனர், டிஸ்சர்வீஸ் செய்கிறாங்க. நரகம் சீக்கிரமாக மாறவிடாமல் தடுக்கிறவங்களும் இருக்காங்க. ஏனெனில் மனிதர்கள் தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள். தந்தை இப்பொழுது உங்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றுகிறார். அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான சாரம். முதலாவது பாயிண்ட்டு, ஞானம் யோகம் மிக்கவர்களாகி வாயிலிருந்து ஞான ரத்தனங்களே வெளிப்படுத்த வேண்டும். சேவையில் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நினைவில் இருக்க வேண்டும் மற்றும் அனைவருக்கும் தந்தையின் நினைவை ஏற்படுத்த வேண்டும். இந்த அலௌகிக காரியத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட்டு, உண்மையிலும் உண்மையான பிரியதர்ஷனியாக ஆகி ஒரு பிரியதர்ஷன் மீது அர்ப்பணமாகிவிட வேண்டும், அதாவது பலியாக வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான தீபாவளி என்பது நடைபெறும். வரதானம், உலக மகாராஜா, அதாவது விஸ்வ மகாராஜா என்ற பதவியை பிராப்தியாக அடையக்கூடிய அனைத்து சக்திகளினுடைய சேமிப்பை நிறைந்தவர்களாக ஆக்குங்கள். யார் விஸ்வ மகாராஜா என்ற பதவியை அடையக்கூடிய ஆத்மாக்களோ அவர்களுடைய முயற்சி தனக்காக மட்டும் இருக்காது. நான் எல்லாமே கடைப்பிடிக்கிறேன், ஃபாலோ பண்ணுறேன், பாபா சொல்கிறத கேட்குறேன், ஸ்ரீமத் படி நடக்கிறேன், சேவை பண்ணுறேன், தனக்காக மட்டும் செய்ய மாட்டாங்க. தனது வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் அல்லது சோதனைகளில் தேர்ச்சி பெறுவது என்பது மிகவும் பொதுவானது. எனக்கு என்ன புருஷார்த்தம் பண்ணணும், தடை பிரச்சனை இருக்குது, அதை தாண்டி போகணும், அதெல்லாம் நான் சரியாக செய்கிறேன் இல்லையா? அது எல்லாரும் செய்யக்கூடிய விஷயந்தான். ஆனால் விஸ்வ மகாராஜா என்ன பண்ணணும்? யார் விஸ்வ மகாராஜா ஆகக்கூடிய ஆத்மாக்களோ அவர்களுக்கு இப்பொழுதிருந்தே எல்லா சக்திகளுடைய சேமிப்பும் நிறைஞ்சிருக்கும். இருந்தால் தானே மற்றவங்களுக்கு அவங்க கொடுக்க முடியும். அவர்களது ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு சங்கல்பமும் மற்றவர்களுக்காக இருக்கும் இல்லையா? மற்றவங்களுக்கு என்ன தடை இருக்குது, பிரச்சனை இருக்குது, மாயா இருக்குது, பலவீனம் இருக்குது, அதை போக்கி அவங்க பாபா கிட்ட இன்னும் நெருக்கமாக வரணும், அவங்களுடைய புருஷார்த்தம் ஃபாஸ்ட்டாக நடக்கணும், அவங்க தன்னுடைய பாவக்கணக்கை சீக்கிரமாக அழிக்கணும், அவங்க உயர்ந்த குணம் நிறைஞ்ச தேவதையாக சீக்கிரம் மாறணும், அதுக்கான சக்திகளை இவங்க கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. உடல், மனம், பொருள், நேரம், டைம், சுவாசம் அனைத்தும் உலக நன்மைக்காக வெற்றியாகி கொண்டே இருக்கும். அவங்களோட எல்லாமே உலக நன்மைக்கான காரியத்தில் பயனுள்ளதாக ஆக்கி கொண்டே இருப்பாங்க. ஸ்லோகன், ஒரே ஒரு பலவீனம் அநேக சிறப்பம்சங்களை, விசேஷத்தன்மைகளை அழிச்சிடும். ஆகையால் பலவீனங்களுக்கு விடை கொடுத்து விடுங்கள். நிறைய விசேஷத்தன்மை என்கிட்ட இருந்தாலும் ஒரு பலவீனம் இருந்துச்சுன்னா அந்த எல்லா விசேஷத்தன்மையும் அதை சாப்பிட்ரும், இல்லாமல் பண்ணிடும். அதனால் இந்த ஒரு விஷயந்தான் என்கிட்ட கெட்டதாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. அதையும் நீங்கள் விடை கொடுத்து அனுப்பிச்சிடுங்க. அதுக்கு ஸ்பெஷலாக புருஷார்த்தம் பண்ணி நீங்கள் அதை அழிச்சிடுங்க. இல்லைன்னா எல்லா விசேஷத்தன்மையும் உங்களோடது போயிடுங்கிற அவ்யக்த இஷாரா. தங்களுக்காகவும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோக சக்தியை பயன்படுத்துங்கள். தன்னுடைய சுப பாவனை, சுப விருப்பம், சிரேஷ்ட விருத்தி, சிரேஷ்ட அதிர்வலைகள் மூலம் எந்த ஒரு இடத்தில் இருந்தாலும் மனதின் மூலம் அநேக ஆத்மாக்களுக்கு சேவை செய்ய முடியும். வைப்ரேஷன் மூலமாக சேவை. உலகமே இப்போ என்ன ஆகிட்டுருக்கு, நாளுக்கு நாள் அந்த துக்கத்தோட ஒரு அளவு அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ கடலில் தண்ணியோட அளவு அதிகமானால் தெரியும் இல்லையா, பார்த்தா தெரியும். ஆனால் இது வைப்ரேஷனில் நம்மளால் உணர முடியும். எல்லா மனிதர்களோட துக்கத்தோட அளவு அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ பாபா சொல்ல, நீங்கள் வைப்ரேஷன் மூலமாக அவங்களுக்கு சேவை பண்ணுங்கள், மனசு மூலமாக பண்ணுங்கள், உங்களுடைய அமைதியான ஸ்திதி மூலமாக பண்ணுங்கள். இதுக்கான விதி என்ன? லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸாக இருப்பது. லைட் ஹவுஸ் எல்லாருக்கும் கரெக்டான டைரக்ஷன் வழியை காட்டும், எல்லாருக்கிட்ட இருக்கக்கூடிய இருளை போகும். அந்த அளவுக்கு நம்ம நாலேஜ்ஃபுல்லாக இருக்கணும். மைட் ஹவுஸ் சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருப்பது. இப்போ நம்மக்கிட்ட அவ்வளோ சக்தி இருக்கணும், மற்றவங்களுக்கு அந்த வைப்ரேஷன்ஸு அந்த ஆத்மாவை சாந்திப்படுத்தணும், பலசாலியை ஆக்கணும், பலவீனங்களை விட வைக்கணும். ஸோ இதெல்லாம் சக்தி நமக்கு வேணும். அதுதான் மைட் ஹவுஸ்.
இப்போ லைட் ஹவுஸாக ஆகுவது தான் இப்போ அவசியம். ஆயிட்டிங்கன்னா சேவை தானாகவே நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் முழு உலகத்துக்கும் சேவை செய்வீங்க. அச்சா. ஓம் சாந்தி.